புனிதமான காட்டின் ஆழத்தில் தன் அவதார நோக்கத்தை நிறைவேற்ற ஐயப்பன் தனது பயணத்தை தொடங்குகிறார். காட்டின் உள்ளே செல்ல செல்ல இருள் ஆட்சி செய்யும். அங்கு ஒரு அசாதாரண சக்தி விழித்தெடுகிறது. அந்த இருளில் இருந்து தோன்றுகிறது மகிஷி, பயங்கரமான அரக்கி. கோபத்தில் கர்ஜித்து பூமியையே அதிர வைக்கிறாள். போராட்டம் வெடிக்கிறது. அம்புகள் பறக்கின்றன. சக்திகள் மோதுகின்றன. ஐயப்பன் மற்றும் மகிஷி இடையே கடும் யுத்தம் நடக்கிறது. இறுதியில் தெய்வீக சக்தியுடன் ஐயப்பன் மகிஷியை வதம் செய்கிறார். அமைதி மீண்டும் நிலை பெறுகிறது. அந்த அரக்கியின் உடலில் இருந்து ஒளி பொங்கும் ஒரு தேவதை வெளிப்படுகிறாள். அவள் லீலாவதி. பக்தியும் காதலும் கலந்த மனதுடன் லீலாவதி ஐயப்பனை நோக்கி அவரை திருமணம் செய்ய விருப்பம் தெரிவிக்கிறாள். அப்போது ஐயப்பன் கூறுகிறார், இந்த அவதாரத்தில் நான் நைஷ்டிக பிரம்மச்சாரி, எனவே உன்னை திருமணம் செய்ய முடியாது. ஆனால் என் கோயிலின் அருகில் உனக்கென ஒரு இடம் இருக்கும். பக்தர்கள் உன்னையும் வழிபடுவார்கள். ஒரு நாள் ஒரு புதிய கன்னிசாமியும் வராத நாள் வந்தால் அன்று நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன். இன்று வரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா என முழங்கி அந்த வாக்குறுதியை உயிருடன் வைத்திருக்கிறார்கள். அவள் இன்னும் காத்திருக்கிறாள், நம்பிக்கையுடன், பக்தியுடன், ஒரு நாளுக்காக, இன்னும் வராத அந்த நாளுக்காக.